ஏம்மாண்ணா, நான் ஏன் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன்னா, என்ன மாரி 1000 குடித்தனக்காரங்க, இந்த மாரி லட்சக்கணக்கில வீடு சொந்த வீடு இல்லாம வாடகைல இருந்துட்டு, இந்த மாரி லட்சம் 1000 பிரச்சனைகள சமாளிச்சிட்ருக்காங்க. ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரக்கூடாது. யாரும் 2 நாளைக்கு மேல தங்கக்கூடாது. தங்குனாங்கன்னா மேல 5000 குடு, 3000 குடுன்னு கேட்குறாங்க. என்கிட்டயும் அத தான் கேட்டாங்க. நான் இங்க முகப்பேர்ல தான் வசிச்சுட்டு வரேன். நான் இங்க தான் முகப்பேர்ல தான் இருக்கேன். என்ன படாத பாடு அண்ணா. நான் நெறைய இடத்துல இப்ப எனக்கு வீட்டுக்காரர் இல்லையா? வீடு தர மாட்டாங்க. ஏன்னா நான் தப்பானவ. வீட்டுக்காரர்லாம் தப்பானவ. அவன் செத்து போனதுக்கு நான் என்னண்ணா பண்ண முடியும்? இந்த உலகமும், இந்த மக்களுங்களும், இந்த உலகம், என் சொந்த பந்தம், என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே, அவன் செத்து போயிட்டான். என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. ஆனா, என்ன ஒரு ஒரு நிமிஷமும் என்ன சாவடிச்சிட்டு இருக்காங்க. நான் மட்டும் இல்லண்ணா, என்ன மாரி பாதி வயசுல விதவையான எல்லா பெண்ணுங்களும் அனுபவிச்சிட்டு இருக்கிறது தான். எனக்கு என்ன வலின்னா, இப்ப நான் பொய் சொல்லி எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கான்னு சொல்லி பொய் சொல்லி ஒரு வீடு எடுத்திருக்கேன். இப்படி பொய் சொல்லி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. எங்களால் உண்மையாக வாழ முடியல. நான் அந்த உலகத்தில் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர முடியல. நான் நிறைய பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்கேன். அங்கே தான் முடிச்சுட்டு வீடுன்னு ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டு படுக்கலாம்னா இங்கே 1008 பிரச்சனைண்ணா. 1008 பிரச்சனை. எங்களுக்கு உண்மையான ஒரு நீதி வேணும்ண்ணா. எனக்கு இல்லைண்ணா, என்ன மாதிரி இருக்க எல்லாருக்குமே வேணும். இந்த வீட்டு ஹவுஸ்னருங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணவே கூடாது. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கண்ணா. டேங்க் உள்ள பைப்பை உடைச்சிட்டு அதையும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை உடைச்சிட்டு எங்கள் பிள்ளை என் மேலேயும் என் பிள்ளைங்க மேலேயும் பழி தூக்கி போடுறாங்க. அவங்க வீட்டு டைல்ஸு பொங்குதுன்னா பொங்கி உடஞ்சிருக்கு. அதுக்கு எந்த மேஸ்திரி யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் சொல்லுவாங்க, பொங்கி டைல்ஸ் உடஞ்சிருக்கு. அதையும் நான் தான் உடைச்சேன், என் பிள்ளைங்க உடைச்சிச்சின்னு சொல்லி எல்லாத்தையும் நொய்யு நொச்சடிச்சு எடுத்தா ஒரு வீடுன்ற வீட்டில் கூட நிம்மதி இல்லைண்ணா. வெளியே தான் வேலைக்கு போயிட்டு வரோம், அங்கே நிம்மதி இல்லை.